slush. Hello guys, once again welcome back to the channel. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் அண்ட் சடன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது நம்ம இந்த ரைடில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ ஆக்சுவலாக செப்பரேட்டான ஒரு vlog. சிக்மங்களூர் உடுப்பி சீரீஸில் வந்து சேர்க்க போகிறதில்ல இதை. ஏன்னா சிக்மங்களூர் உடுப்பிக்குன்னு சொல்லிட்டு தனி சீரீஸ் வந்து போயிட்டு இருந்தது, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் பெங்களூர் திரும்பி போகிற டே. நேற்றே வந்து இந்த பக்கம் ரூட்டில் வந்து சக்லேஷ்பூர் சைடில் மாட்டிக்கிட்டோம். சரியான கேவலமான ரோட்டில் வந்து ரொம்ப உடம்பு அடி வாங்கி, பைக்குக்கும் அடி வாங்கி, இப்போ டயர் என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்ற அளவு நான் வந்து ஒரு டவுட்லேயே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஹாரிபிளான ரோட்ஸ். சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ பெங்களூர் போயிட்டுருக்கோம். அந்த வேலை ஏதோ சட்டிஹள்ளி சர்ச்சுன்னு சொல்லிட்டு செட்டிஹள்ளி சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்குது. அது வந்து அபாண்டன்ட் சர்ச்சாம். அந்த சர்ச் அப்படியே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா பைக்கர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. ரீசன் என்னென்னா, பெங்களூர்லேருந்து வருவாங்க ஒன் டே ரைடு, அப்படியே அந்த சர்ச் வரைக்கும் அப்படியே ரைடு வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 230 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பெங்களூர்லேருந்து அங்கே வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவாங்க நிறைய பைக்கர்ஸ். நான் பார்த்துருக்கேன், பட் போனதில்லை. இந்த பக்கம் சரி இதுக்காக மறுபடியும் நம்ம 230 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தா இல்லை ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தான்னு பார்க்கும்போது 60 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்து அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் அப்படியே இங்கே வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த சர்ச் கிட்ட போனோம்னா என்ன மாதிரி இருக்கும்னு ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டு, அபாண்டன்டான ஒரு பிளேஸ் அப்படின்றது தான். அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த சர்ச்சு மழை வரும்போது அந்த சர்ச் சுற்றி தண்ணி இருக்கும். மழை வராத டைமிங்கில் வந்து அந்த சர்ச் வந்து ரொம்ப எம்டி லேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். யாருப்பா அது? எப்பா நீ ரேஸுக்கு போடுறேன்னு நினைக்கிறேன், போ. அந்த மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி கண்டிஷனுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. ஏன்னா முந்தானேத்து வரைக்கும் நல்ல மழை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயில் அப்படியே எரியுது. எனக்கு ஆல்ரெடி ஃபேஸ் எல்லாம் டேன் ஆகி ஒரே கஷ்டமாக இருக்குது. என்னால் பேச முடியல, ஃபேஸ் காட்ட முடியல. அந்தளவு வந்து கொடூரமாகிடுச்சு நம்ம ஃபேஸு, ஸ்கின் எல்லாம். இப்படி தாங்க இருந்துச்சு நேற்று நைட்டு ரோடு ஃபுல்லாக. கொஞ்சம் கிளிப் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சு ரோட்ஸ் அப்படின்ட்டு. அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு கண்டினியூஸாக நல்லா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா அது கூட கிடையாது. அந்த அளவு டிஸ்டன்ஸில் கூட ரோட்ஸ் வந்து நல்லா இருந்த ரோட்ஸை நாங்கள் பார்க்கல. இந்த மாதிரி ரோட்டில் வந்து நம்ம பைக் ஓட்டிகிட்டு போகும்போது சீக்கிரமாக உடம்பு டயர்ட் ஆகிடும். எனக்கு இப்போ உடம்பு வலியே எடுத்துக்கிச்சு இந்த மாதிரி ரோட்டில் வந்ததுனால. ரொம்ப கேவலமாக இருக்குது ரோடு. கார்லாம் வந்துச்சுன்னா எந்தளவு காருங்க அடி வாங்குன்னு தெரியல. சில இடத்துலலாம் திடீர் மலைன்ற மாதிரி திடீர் குழி, பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. அங்கே லோக்கலைட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டால் அவங்க என்னன்றாங்க, இங்கே லாரிங்கெலாம் நிறையா போகும், டேங்கர் லாரிங்க, அதனால தான் இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே. இப்படி தாங்க ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. அப்போ பாருங்கள், 1 கிலோமீட்டர் நாங்கள் போகணுன்னா கூட அதுக்கு வந்து மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு வ்ளாகர் இருக்காங்கன்னு ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கூடுவாங்க. பட் அதுக்கு ஒரு சான்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பார்க்கலாம், யார் கூடயாவது கொலாப் வச்சா அவங்க மூலிமா நம்மளுடைய சேனல் நேம் வந்து வெளியே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு அவங்கக்கிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன், யாரும் பெரிய விளாகர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அவங்க கூட ஒரு ரைடு போனோம் அப்படின்னா ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியுலகத்துக்கு தெரிய வரும். நம்ம பார்த்தி பைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த அண்ணன். சில பேர் கூட யார் கூடனா நம்ம செரி ப்ரோ, அப்புறம் இன்னொரு யார் இன்னோவேஷன் ப்ளஸ் விஜய், அவங்க கூட வந்து ஒரு கொலாபரேட் போனார். அதுக்கப்புறம் நல்லா ஒரு தெரிய வந்தார். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவர் லடாக் போனார். அந்த லடாக் போனதும் வந்து
பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார். லாக்டவுன் பீரியடில் வந்து அவர் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டது அது ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடங்கள், நிறைய இடைஞ்சல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்குமுகமாக போயிட்டு இருந்தது அந்த டியூரிங் லாக்டவுனில். பார்ப்போம் நமக்கு என்ன கொலாப் ரைடு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வருதா, யாருக்குனாச்சும் பண்ண முடியுமான்னு தெரியல. யார் கூட போய் கேட்குறதுக்கு நமக்கு தயக்கமாக இருக்குது. என்னடா இவங்க என்னாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், தெரியல எப்படி போகுன்ட்டு. ஹாசன் டோல் போகிற மாதிரி ஒரு ரோடு போச்சு இல்லையா, அங்கேருந்து அப்படியே நேராக வந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஹைவேல வந்தாச்சு. இப்போ நேராக வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர், ரைட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிஹள்ளி சர்ச் அப்படின்றது வரும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த சர்ச் தான் போய் பார்க்க போகிறோம். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து நம்ம பெங்களூர் போகிறது தான் பிளான் இப்போதைக்கு. செட்டிஹள்ளி போகிற சர்ச் ரூட்டு தாங்க. சூப்பராக இருக்குது பெண்டு. அவ்வளோ கேவலமான ரோட்லலாம் இவ்வளோ நேரம் ஓட்டி வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். இந்த பெட்ரோல் பங்க் இங்கே ஒன்று இருக்கும். பெட்ரோல் பங்க் ஒட்டி நீங்கள் வரும்போது இந்த பக்கம் ரைட்டு இது இங்கே அங்கேயே செட்டிஹள்ளின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ரைட்டு எடுத்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு அந்த சர்ச் கிடைக்கும். இந்த பக்கம் காட்டுது, கேட்டுப்போம் இதுக்கும். அக்கா சர்ச் ಈ ರೂಟಾ? ಚರ್ಚು ಸೆಟ್ಟಿಹಳ್ಳಿ ಚರ್ಚು. ಹಾಂ ಅಲ್ಲಿ ಬರ್ತವಂತ, ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕದೊಂದು ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಸಿಗ್ಲಿಲ್ಲ, ಮೇಲೆ 1 ಕಿಲೋಮೀಟರ್ ಮೇಲೆ. ಹೌದು. ಆ ಕಡೆ ಬಂದ ಕಡೆಗೆ ಒಂದು ರೋಡ್ ಆಗಿಲ್ವಾ? ಹಾಂ, ಆ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಈ ಕಡೆಯಿಂದ ಈ ಸೈಡ್ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ವಾ? ಇಲ್ಲ. என்னையா இது கூகுள் மேப்பு? போய் பார்ப்போம் வா. ஒத்தடி பாதையா? அந்த அக்கா கிட்ட கேட்டால் முன்னாடியே போகணுன்றாங்க. கூகுள் மேப் இப்படி காட்டுது. சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு வரேன். எந்தெந்த ரூட்லலாம் கூட்டிகிட்டு போகுது பாருங்க கூகுள் மேப்பு. ஏன்னா இந்த ஏரியாவே அபண்டன்ட் ஏரியா மாதிரி இருக்குது. Oh my god. Slush. Oops. ಚರ್ಚು ಅಲ್ಲಿ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಸಿಕ್ತು ನೋಡಿ. ಅಣ್ಣ ಇದು ಕನೆಕ್ಟ್ ಆಗುತ್ತಾ? ಇದು ಹಳೆ ರೋಡ್, ನೀರು ಡ್ಯಾಮು ಬಸ್. ಹೌದಾ? ಇದು ಎಷ್ಟು ದೂರ ಇದೆ ಇದೆ? ಹೊಳೆ ನೋಡ್ಬೇಕಾ? ಹಾಂ, ಜಸ್ಟ್ ನೋಡಬೇಕು. ನೋಡ್ಕೊ ಬರ್ಬೋದು ಹತ್ರ. ಹೌದಾ? சரி போய் பார்த்துட்டு வரோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ். இது பழைய ரோடாமா. பழைய ரோடு. இந்த பக்கம்லாம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்குன்றாரு. அரைவிடும். கூகுள் மேப் நம்ம கூகுள் மேப் கூட்டு வந்து விட்டுருக்கிற லொக்கேஷனை பாருங்கள். இதுதான் வந்து ரோடு ஆஸ் பர் த கூகுள் மேப். அண்ட் அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே தான் வந்து சர்ச் இருக்குது ஆஸ் பர் த கூகுள் மேப். மேபி கூகுள் மேப் இந்த தண்ணி இல்லாதப்போ அது அப்டேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி இருக்கும்போது ப்ராப்பரான ரூட் அப்டேட் ஆகலை. எங்கே கண்ணு தூரம் வரைக்கும் சர்ச் இருக்கிற மாதிரி தெரியலை. வேணா அந்த பக்கம் போய் பார்க்குறேன். இன்னொரு ரூட் சொன்னாங்க, அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஏதோ ஏரி மாதிரி இருக்குது, பெரிய ஏரி மாதிரி இருக்குது. இங்கே தான் அந்த சர்ச் இருக்கும் போல் இருக்குது. உங்களுக்கு அப்படியே நான் அதே கூகுள் மேப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்தளவு பெருசாக இருக்குது இந்த தண்ணி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் இப்போதைக்கு. அந்த பக்கம் போய் சுற்றி போய் பார்ப்போம் எந்தளவு இருக்குது அப்படின்னு. ಸರ್ ಚರ್ಚು ಸರ್ ಚರ್ಚು ಚರ್ಚು ಚರ್ಚಾ ಹಾಂ ಚರ್ಚ್ ಎಲ್ಲ ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗಿದಲ್ಲ ಏನು ನೋಡ್ತೇವೆ ಫುಲ್ಲು ಮುಳುಗಿದ ಹಾಂ ಅಯ್ಯೋ ನೀರು ಮುಳುಗಿದಲ್ಲ ಪೂರ್ತಿ ಸರ್ ಇದು ಏನು ಸರ್ ಇದು ರಿವರಾ ಇದು ಡ್ಯಾಮ್ ಇದು ಡ್ಯಾಮಾ ಬ್ಯಾಕ್ ವಾಟರ್ ಹಾಂ 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 ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಕಾಣಕ್ಕಾಗುತ್ತೆ ಆಗಲ್ವಾ ಅಷ್ಟೇ ಕಾಣುತ್ತೆ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲೇ ಬ್ರಿಡ್ಜ್ ಮೇಲೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿಗೆ ಕಾಣುತ್ತೆ ಅಲ್ಲಿ ಕಾಣುತ್ತಾ அங்கே பார் அங்கே தெரியுது பார் சர்ச்சு டாப் அது அங்கே ஒரு குட்டியாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சர்ச்சு. நார்மலாக அந்த சர்ச்சு வந்து தரையில் பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோலாம் பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச பைக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் இப்போ அந்த சர்ச் வந்து ஃபுல்லாக மூழ்கி இருக்குது. அந்த பிக் ஒன்று கார்னரில் போடுறேன் பாருங்கள். இந்த சர்ச்சோட ஹைட்டு எப்படியும் ஒரு 15 அடி 20 அடிக்கிட்ட இருக்கும். இப்போ இதுவே மூழ்கிருக்கு அப்படின்னா தண்ணி இது ஃபுல்லாக இருக்குது. அந்த இன்னொன்று வந்து போலீஸ்காரங்கிட்ட கேட்டேன் இல்லையா, அவங்க சொன்னபடி பார்த்தா ஜனவரி மந்த்து இந்த தண்ணி இருக்காது, அப்போ வந்து நம்ம சர்ச் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இந்த தண்ணியெல்லாம் ஒரு வேளை டேமுன்னாங்க இது ஆக்சுவலாக. ஒரு வேளை தண்ணியை வந்து திறந்து விட்ருவாங்க போல இருக்குது. திறந்து விட்டாங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு, கடல் மாதிரி அப்படியே பறந்து கிடக்குங்க. அதில் வந்து அந்த கார்னரில் சர்ச் ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நாகமரை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிட்டு நான் வந்து ட்ரோன் ஷாட்லாம் நிறைய எடுத்திருந்தேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் இங்கே மேலேயும் வரும் பாருங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் டெம்பிள் இருக்குது. பெரிய நந்தி ஒன்று நியூஸ்லலாம் காட்டுவாங்க. டேம் ஃபுல்லாகிட்டதுனால நந்தி மறைஞ்சிடுச்சு அப்படின்வாங்க. சில டைம் டேமில் தண்ணி திறந்ததுனால நந்தி வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நியூஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் போல் இதுவும். நான் ஆக்சுவலாக அந்த டைமிங்லலாம் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. டேம் வந்து தண்ணியே இல்லாதப்போ அந்த நந்திக்கிட்ட போய் அந்த கோயிலுக்கிட்ட போயிட்டு சும்மா நானும் பசங்களாம் போயிட்டு படுத்து கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடமும் போல் இருக்குது. வரலாம், நம்ம ஜனவரி மந்த் மறுபடியும் வரேன், வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிறதுக்கும் தண்ணி இல்லாதப்போ இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் அப்போ. என்னங்க ட்ரோன் ஷாட் எப்படி இருந்தது, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் கொடுக்குற கிரெடிட்ஸ் தாங்க எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டு அடுத்தடுத்து ட்ரோன் ஷாட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. கூகுள் மேப் ஃபஸ்ட்டு ஒரு இடத்த காட்டுச்சு, நான் உள்ளே போயிட்டு வந்தேன் இல்லையா, அந்த பக்கமும் போகலாம். தண்ணி இல்லாதப்போ தான் அந்த பக்கம் போக முடியும் போல்.
அண்ட் இன்னொரு இடத்துல வந்து ஒரு போலீஸ்கிட்ட வழி கேட்டேன் இல்லையா, அந்த இடத்து தான் வந்து மெயினான என்ட்ரன்ஸ் போல் இருக்குது. பட் போலீஸ் வந்து அந்த இடத்துல குழி தோண்டி யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருந்துருக்காங்களாம். இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, என் ஒய்ஃபு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க உள்ளே வரல, பைக்கு திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு லேடி வந்து பேசியிருக்காங்க. அப்போ அவங்க மூலிமா இது தெரிய வந்துச்சு, அந்த மாதிரி யாரும் போகக்கூடாது அப்படின்றதுனால அங்கே போலீஸ் நின்றுட்டுருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் கரெக்டாக போன டைமில் போலீஸ் வந்து சாப்பிட போயிருந்தாங்க. சரி எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு போய் ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எப்படியோ ஒன்று நம்ம பார்க்க முடியாத சில விஷயத்த பார்க்குறோம், அதை நீங்கள் பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி கண்டென்ட், என்னென்ன மாதிரி இடம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து நம்ம சேனலில் மேக்ஸிமம் பிளேசஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட் போங்க, ஜஸ்ட் ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா ஒரு சீரீஸும் வந்து நான் அந்த இடத்தோட பேர் போட்டே போட்டிருப்பேன். அதனால் ஒரு சீரீஸாக பார்க்கணும், கண்டினியூஸாக பிளேசஸ்லாம் நான் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் ட்ரோன் ஷாட்ஸு, அப்புறம் நேச்சர் ஃபீல்டு பிளேசஸ்ஸு, அப்புறம் பைக் ரிலேட்டடாக இருக்கிற அந்த ப்ளேலிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டாக கிடைக்குங்க. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் சொல்கிறேன். பாய், டேக் கேர்.